வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூன் மாத பலன்கள். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரியன் பகவான், மிதுன ராசியில் குரு சுக்கிரன் புதன், அடுத்து சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், அடுத்து மீன ராசியில் சனி இயல்பு தன்மையோடு இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுக்கும்போது 2ஆம் தேதி மாதம் ஆரம்பிக்கும் போது 2ஆம் தேதி அந்த குரு பகவான் உச்ச நிலைக்கு செல்கிறார். 9ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் கடகராசிக்கு பெயர்ச்சி பெற்று செல்கிறார். இதனால இந்த மாதத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல இடம்பெற போகுது. அடுத்து சூரியனாகப்பட்டவர் 16ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செயல்பட போறார். அடுத்து 21ஆம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் ஆட்சி நிலையிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக போறார். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த ஜூன் மாதத்துல நடைபெற போகுது. புதனாகப்பட்டவர் மாதத்தின் இறுதியில் 23ஆம் தேதி தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மிதுன ராசியிலிருந்து அந்த கடக ராசிக்கு செயல்பட போறார். இந்த மாதிரியா இருக்கும்போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜூன் மாத பலன்களில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசி என்பர்கள். மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா சிறு வயதிலிருந்தே சில ஏமாறும் குணங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இவர்களுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ் அதிகப்படியாக இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஏமாற்றம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏமாறுறது, அடுத்து கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஏமாற்றம், அடுத்து பெற்றோர்கள் இவர்களுக்காக சில விஷயங்களை செய்தால் அந்த பெற்றோர்களினுடைய நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்காம போறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் பிறந்த உடனேயே பெற்றோர்களுக்கு நிறைய ஒரு வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு தான் அதுக்கப்புறம் இவர்களினுடைய வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரி ஆகலாம் சிறு வயதிலிருந்தே அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் சந்திப்பவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மைகள் இருந்தாலும் அந்த போராட்டமும் ஒரு ஏமாற்றமும் வரும் பொழுது தன்னுடைய மனதை பலவீனப்படுத்தி கொள்பவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். ஏதோ ஒரு விஷயங்கள் பிரச்சனையாக வந்துருச்சு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகிகளாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல முடிவெடுக்க முடியாமல் சஞ்சலப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்குது. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே குரு சுக்கிரன் புதன் அப்படின்ற 3 கிரகங்கள் முதல் தேதி, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த மாதிரியான ஒரு ஆரம்பத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி அந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலிருந்து நிவர்த்தியாகி வெளில போறார். ஒரு ஜென்ம குரு வெளியேறும் போது இந்த ஜூன் மாதம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அவமான பிரச்சனைகள் இருந்து, நான் சொன்ன அந்த ஏமாற்றக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து இந்த மிதுன ராசி என்பவர்கள் வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த அலுவலகத்துல இவர்கள் கூட நெருங்கி பழகுபவர்களே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு விஷம் வைக்கக்கூடிய ஒரு தன்மையில இருப்பாங்க. அவர்கள்கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லியிருப்பீங்க, ஒரு பர்சனல் லைஃப் கூட நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா அந்த நபர் தான் உங்களை அந்த அலுவலகத்திலிருந்து வெளியேற்றுவதற்குண்டான முழு வேலையையும் செஞ்சுட்டு இருப்பார். இது கேட்கும் போது மிகவும் ரொம்ப மனவேதனை, வலி எல்லாமே இருக்கும். ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஜென்ம குரு அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடியவர்களினுடைய முகத்திரையை கிழித்து காட்டுபவர் இந்த ஜென்மகுரு. எப்படி ஜென்ம சனி வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய பாடம் கத்துக்கிட்டேன்பா, இந்த 5-7 வருஷத்துல 7.5 சனியின் பொழுதுல நாங்க நிறைய பாடம் கத்துக்கிட்டோம், எங்களுடைய சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் எப்படி அப்படின்றது உங்களுக்கு 7.5 வருடத்துல தான் தெரியும். ஆனால் இந்த ஜென்ம குரு 1 வருடம் தான் இருப்பாரு. அந்த 1 வருடத்துல உங்களை சுற்றி இருப்பவர்களினுடைய முகத்திரையை மிகவும் வெளிச்சமாக காட்டுபவர் இந்த
ஜென்ம குரு, இந்த மாதிரியான சில விஷயத்துல இருந்து இந்த வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அதே மாதிரியாக கடன் பட்டால் போல் எப்படி இருக்கும், அதாவது கடன் பட்டான் இலங்கை வேந்தன், அவருடைய இலங்கை வேந்தன் கடன் படும் போது எவ்வளோ ஒரு நெஞ்சமெல்லாம் கலங்கிதோ அந்த மாதிரியாக தான் அந்த மிதுன ராசி என்பவர்கள் நிறைய இடங்கள்ல கடன்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தன் முன்னாடி நிமிர்ந்து நின்று கூட பேச முடியாதவர்கள் கூட இவர்களை பார்த்து ஏளனமாக பேசக்கூடிய ஒரு தருணம். இது எல்லாத்தையுமே சந்தித்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இந்த மிதுன ராசி என்பவர்கள். இவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கடன் தொந்தரவுகளிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நேரம். அந்த கடன் தொந்தரவுகளிலிருந்து வெளியேறக்கூடிய நேரம்னா வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. தனஸ்தானத்துல குருவும் சுக்கிரனும் இந்த மாதத்துல பயிற்சியாகி வர்றதுனால உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு கால நேரமாக தான் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அதனால இதுவரைக்கும் ஒரு ஏமாற்றங்கள் இருந்தாலும் அவமானங்கள் இருந்தாலும் ஒரு தன்மானம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் நடந்தாலும் அதை எல்லாத்தையுமே பொருட்படுத்தாமல் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தொடக்க மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தனியார் அலுவலகத்தில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் பெரிய பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் சரி, இந்த காலகட்டம் வேலை ரீதியான வளர்ச்சிகள் அப்படின்றது ஒரு உச்சபட்ச ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள், அடுத்து வருமான உயர்வுகள், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம், இது எல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். மேக்சிமம் மிதுனராசி என்பர்கள் இந்த மாதத்துல குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. இதனால் வரைக்கும் நீங்க ஒரு பக்கம், உங்களுடைய குடும்பம் வேற பக்கம் இருந்திருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா மனதளவுல குடும்பத்துல இருந்து பிரிந்து இருந்திருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து பேச முடியாம தவிச்சிருப்பாங்க. இது எல்லாமே நிவர்த்தியாகி குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மிதுனராசி என்பவர்களினுடைய ராசியின் மீது பார்த்தீங்கன்னா சூரியன் பயணிக்கிறதுனால உடன் பிறந்தவர்களால நிறைய ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். அதாவது ஒரு சப்போர்ட்டிவாக உங்களுக்கு உண்டான ஒரு உடன் பாதுகாவலர் அப்படின்னே சொல்லலாம். இந்த மிதுனராசி என்பவர்களினுடைய உடன் பிறந்தவர்கள், அவர்களினுடைய முழுமையான ஒரு ஒத்துழைப்பும் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரம். ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் முழுமையாக கிடைக்கும். நீங்கள் எந்த இடத்துல கடன் உதவிகள் கேட்டாலும் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும், ஏன்னா நிறைய மிதுனராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வதற்கு தயாராக இருப்பீங்க. அந்த முதலீடு செய்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போது. இந்த நேரத்தில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இரட்டிப்பு வருமானத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். அதனால தொழில் வளர்ச்சிகள், வருமான வளர்ச்சிகள், வேலை ரீதியான ஒரு மாற்றங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த இடத்துல மிதுனராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய வரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் அந்த காதல் திருமணங்கள், அரேஞ்ச்டு மேரேஜ் எல்லாமே மிகவும் ஒரு சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களில் நிறைய பேருக்கு தொழில் அமைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நிறைய இருக்கும் மிதுனராசி என்பவர்களுக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு அவமானங்களை சந்தித்த பிறகு நம்ம ஒரு சுய தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலில் நம்ம ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில பலன்களை பார்க்குறது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அதை பார்க்குறதும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.